இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா லீவ் ஸ்டிச் ஃபில்லிங் தான். ஸோ போன கிளாஸில் வந்து லீவ் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ இந்த கிளாஸில் வந்து எப்படி அதை ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக வந்து சில்க் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி திலகம் ஷேப் மாதிரி போட்டுட்டு அதுக்கு நடுவில் வந்து கோடு போட்டிருக்கேன். ஸோ 1 2 3 ப்ராசஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு நான் மேலேருந்து த்ரெட்டை வந்து எடுக்கிறேன். மேலேருந்து த்ரெட்டை எடுத்துட்டு அதை கொஞ்சம் டிஸ்டன்ஸில் ஒரு செயின் போட்டு ஒரு லாக், அதை அப்படியே மேலே கொண்டு போய் அதுக்கு பக்கத்தில் குட்டியாக ஒரு செயின் எடுத்து அதை அப்படியே வந்து கீழே கொண்டு வந்து ஒரு லாக்கு. அகெயின் இந்த பக்கம் இப்போ 1 2 3 ப்ராசஸ் இல்லையா, ஒரு பக்கம் ஒரு முறை, மறுபக்கம் இன்னொரு முறை போட்டு இங்கே ஒரு குட்டியாக ஒரு லாக்கு. அகெயின் இந்த பக்கம் கொண்டு போயிட்டு இங்கே ஒரு லாக்கு, இந்த பக்கம் கொண்டு. ஸோ எப்படி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வந்து கவனிங்க, கண்டிப்பாக வந்து புரியும். சேம் ஃப்ளை ஸ்டிச்சே தான். நான் இப்போ வந்து அதை லீஃபில் 1 2 3 போட்டு 1 2 3 இது வச்சுட்டு போட்டுட்ருக்கேன். மேலே கீழே ஒரு லாக், மேலே கீழே ஒரு லாக், மேலே கீழே ஒரு லாக்கு, திருப்பி மேலே கொண்டு போகிறேன், கீழே கொண்டு வந்து ஒரு லாக்கு. லாக்கு மேலே கொண்டு போகிறேன், கீழே கொண்டு வந்து ஒரு லாக்கு, மேலே கொண்டு போகிறேன், கீழே கொண்டு வந்து. ஸோ இப்படி தான் வந்து போடணும். எல்லாமே 1 2 3 ப்ராசஸ் தான் இது. ஸோ வந்து நீங்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்கினேன் அப்படின்றப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு லீஃப் வந்து ஃபில் பண்ணி அதை சுற்றி வந்து அழகாக செயின் ஸ்டிச்சோ பீட்ஸோ கொடுத்தீங்க அப்படின்றப்ப பார்க்க வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு கொடி டிசைன்லாம் ப்ளவுஸில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்ப கண்டிப்பாக அதில் லீவ்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி ஃபில்லிங்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஸோ ஃபில்லிங் ஸ்டிச் பொறுத்தவரை எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா நம்ம ப்ளவுஸில் வந்து மோஸ்ட்லி ஃபில் பண்ண வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அப்போ வந்து கரெக்டாக வந்து வரும். ஸோ நீங்கள் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணாமல் பார்க்க ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டீங்க அப்படின்றப்ப கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வராது. ஸோ இதே மாதிரி நீங்களும் ஃப்ளை ஸ்டிச்சை லீஃபில். ஸோ இவ்வளோ தான். ஸோ இந்த மாதிரி ஃப்ளை ஸ்டிச்சை வந்து 1 2 1 2 ப்ராசஸில் வந்து பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செயின் ஸ்டிச்சில் அவுட்லைன் கொடுத்துட்டு பீட்ஸ் நடுவில் இல்லை பீட்ஸ்லேயே அவுட்லைன் கொடுத்துட்டு இந்த மாதிரி வைக்கலாம். ஸோ பீட்ஸ் கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் செயின் ஸ்டிச்லேயே வந்து அவுட்லைன் வந்து கொடுங்க. நான் வந்து குட்டியாக வந்து போட்டு காமிக்கிறேன். நீங்கள் லீஃப் வந்து கொஞ்சம் நல்லா அகலமாக பெருசாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் கிளாஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஆரியில் யாருன்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு புரியுதா புரியலையா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் நானுமே வீடியோ போட எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.